வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வாரம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவின் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி அடைய பிரார்த்திப்போம். ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும் போது அதற்கான காரணங்களை முழுமையாக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அதிலிருந்து உயிர் பிழைத்தவர்களை விட முக்கியமான ஒரு சாட்சியாக இருப்பது பிளாக் பாக்ஸ். விபத்தில் சிக்கிய விமானத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடைபெற்ற அசாதாரண சம்பவங்களை உண்மைகளை கண்டறிவதற்காக விமானத்தின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு மின்னணு குரல் பதிவு சாதனம் தான் பிளாக் பாக்ஸ். டாக்டர் டேவிட் வாரன் என்ற ஆஸ்திரேலிய விஞ்ஞானி 1954 ஆண்டு உலகின் முதல் பிளாக் பாக்ஸை கண்டுபிடித்தார். டேவிட் வாரனின் தந்தை 1934 விமான விபத்தொன்றில் இறக்க அந்த விமான விபத்திற்கான காரணம் கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தந்தையின் காரணம் அறியாத இறப்பு 8 வயது சிறுவனாக இருந்த டேவிட் வாரனின் ஆழ் மனதில் மாறாத வடுவாக இருந்ததால் அதுவே பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிப்பதற்கான தூண்டுகோலாக அமைந்தது. ஆரம்பத்தில் ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச் லேபோரட்டரிஸ் ARL ஃப்ளைட் மெமரி யூனிட் என்ற பெயரில் டேவிட் வாரனினால் தயாரிக்கப்பட்ட ரெக்கார்டரே முதலாவது பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டர் ஆகும். 1954 பிளாக் பாக்ஸ் தயாரிப்புக்கான யோசனையை டேவிட் வாரன் முன்வைத்த போது இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் இதற்கு ஆதரவு கிடைத்தாலும் ஆஸ்திரேலியாவில் அது அங்கீகரிக்கப்படவில்லை. எனினும் 1960 குயின்ஸ்லாண்டில் நிகழ்ந்த விமான விபத்தின் பின் அனைத்து விமானங்களிலும் பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டர்கள் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என விசாரணை நீதிபதி உத்தரவிட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்களை கட்டாயமாக்கிய உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியா திகழ்ந்தது. இதில் பதிந்துள்ள தரவுகளை கொண்டு விசாரிப்பதன் மூலம் விபத்து தொழில்நுட்ப கோளாறா, மனித தவறா, வானிலை அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் ஏற்பட்டதா என புலனாய்வாளர்களால் அறிந்து கொள்ள முடியும். தற்போதைய பிளாக் பாக்ஸில் 2 பகுதிகள் உள்ளன. முதலாவது டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் DFDR அல்லது FDR. இரண்டாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR. FDR என்பது விமானம் பற்றிய தகவல்கள். விமானம் எந்த மாடலை சேர்ந்தது, விமானத்தின் உயரம், விமானம் எந்த திசையில் பயணித்தது, அதன் வேகம் எவ்வளவாக இருந்தது, அதன் எரிபொருள் பற்றிய விவரங்கள், விமானம் தரையிலா அல்லது கட்டிடத்திலா அல்லது கடலிலா வீழ்ந்தது, அப்படியாயின் அது மோதிய அல்லது வீழ்ந்த வேகம் என்ன, இவை எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணும். CVR என்பது காக்பிட் என்னும் பைலட் அறையில் பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் நிகழ்ந்த உரையாடல்கள், காக்பிட்டில் நடந்த அனைத்து விதமான சவுண்டுகள், விபத்து நிகழப்போவதை பைலட்ஸ் அறிந்திருந்தார்களா, விமானத்தை கட்டுப்படுத்த ஏதாவது சிக்னல்களை தெரிவித்திருந்தார்களா போன்ற பல்வேறு புதிர்களுக்கான விடைகள் CVRல் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். சில விமானங்களில் FDRம் CVRம் தனித்தனியாக இருக்கும். சில விமானங்களில் FDRம் CVRம் சேர்த்து பொருத்தப்பட்டிருக்கும். ஹாட் ஸ்டீல் அல்லது டைட்டானியம் உலோகங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த பிளாக் பாக்ஸில் 25 மணித்தியாலங்களுக்கான டேட்டாவை பதிவு செய்யக்கூடியதாக இருந்தாலும் விபத்து நடப்பதற்கு முன் 2 மணித்தியாலங்களுக்கான தரவு மட்டுமே அங்கு ரெக்கார்ட் பண்ணப்படும். ஆரம்ப காலங்களில் 30 நிமிட காக்பிட் உரையாடல்கள் மட்டுமே CVRல் பதிவு செய்யப்படும். விபத்து ஏற்படும் போது விமானத்தின் வால் பகுதியில் பாதிப்பு குறைவாக இருப்பதால் பிளாக் பாக்ஸ் பொதுவாக விமானத்தின் வால் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். 1100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பத்தை தாங்கக்கூடியதுடன் ஈரலிப்பு போன்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தாங்கும் விதமாக பிளாக் பாக்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது இலகுவாக கண்டறிவதற்காக ஆரஞ்சு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருக்கும் பிளாக் பாக்ஸ் ஆனது வானிலிருந்து விழுந்தாலும் கடலில் மூழ்கினாலும் வீழ்ந்த இடத்திலிருந்து சிக்னலை அனுப்பி கொண்டே இருக்கும்.
இருந்தாலும் இதிலிருந்து டீகோட் பண்ணி டேட்டாவை எடுக்க கோமா பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்புகிற மாதிரி சில நாட்களாகலாம், சில மாதங்களாகலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டன் போன்ற நேச நாடுகளின் விமானப்படையில் அச்சு நாடுகளான எதிரி நாடுகளை வேவு பார்க்கக்கூடிய பல்வேறு சாதனங்கள் விமானங்களில் கருப்பு நிற பெட்டிகளில் வைத்து கடத்தப்பட்டதால் இவற்றுக்கு பிளாக் பாக்ஸ் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும், ஒரு விமானம் விபத்திற்குட்பட்ட பின்புதான் பிளாக் பாக்ஸ் ஆய்வு செய்யப்படுவதால் இது பயணிகளின் மரணத்துடன் தொடர்புடையது. வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் கருப்பு நிறம் இறப்புடன் தொடர்புடையது. அந்த நாடுகளில் ஒரு ஃபியூனரல்ல ட்ரெஸ் கோட் பிளாக்காக இருப்பது வழக்கம். அதனால் பயணிகளின் மரணத்துடன் தொடர்புடைய தகவல்களை கொண்டது என்பதாலும் பிளாக் பாக்ஸ் என பெயரிட்டிருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. விமானம் கடலில் விழும்போது பிளாக் பாக்ஸில் பொருத்தப்பட்டுள்ள அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீகான் ULB என்ற பகுதியில் உள்ள பேட்டரி 30 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதால் 30 நாட்களுக்கு பின் கடல் அடியில் இருந்து பிளாக் பாக்ஸை கண்டுபிடிப்பது மிக கடினம். அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீகானின் சென்சர் கடல் நீரை தொட்டதும் 1 செகண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் என்ற வகையில் அல்ட்ராசவுண்ட் சிக்னலை அனுப்பி கொண்டே இருக்கும். இந்த சென்சர் 20,000 அடி ஆழம் வரை செல்லக்கூடியது. விமான விபத்துக்கள் ஏன் நடந்தன என்று தவறுகளை ஆராய்ந்து எதிர்காலத்தில் தவறுகளை திருத்தி விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காகவே 1954 டாக்டர் டேவிட் வாரன் பிளாக் பாக்ஸை கண்டுபிடித்தார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை உலகளாவிய ரீதியில் குறைந்தது 1 வருடத்திற்கு ஒரு விமான விபத்தாவது நடந்தேறிக் கொண்டேதான் இருக்கின்றது. பயணிகள் பலியாகி கொண்டேதான் இருக்கிறார்கள். பிளாக் பாக்ஸ்கள் தேடுபட்டு கொண்டேதான் இருக்கின்றன. பிளாக் பாக்ஸை ஆய்வு செய்து அதிலிருந்து கிடைத்த டேட்டா மூலம் தவறுகள் திருத்தப்பட்டதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். டாக்டர் டேவிட் வாரனின் நோக்கம் அவர் 2010 மரணம் அடைந்த பின்னும் இன்னும் நிறைவேறவில்லை. எனவே கடந்த கால விமான விபத்துகளின் தரவுகள் மூலம் எதிர்காலத்தில் எவ்வித ஆபத்தும் நேராத வகையில் ஏற்றுகிற லக்கேஜ் போல் ஏறுகிற பயணிகளும் லக்கேஜ் தான் என்ற நினைப்பு இல்லாமல் பயணிகளின் பாதுகாப்பை அனைத்து ஏர்கிராஃப்ட் கம்பெனிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.